ஊரூராக சென்று கைவரிசை காட்டும் ஆந்திர கொள்ளை கும்பல் கரூர் அருகே சிக்கியுள்ளது. ஆந்திராவில் பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் கும்பல் காரில் தமிழ்நாட்டிற்குள் வலம் வந்து கைவரிசை காட்டியது அம்பலமாகியுள்ளது. கரூர் மாவட்டம் பரமத்தியில் இருந்து சின்னதாராபுரம் செல்லும் சாலையில் பரமத்தி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காரில் வந்த 3 பேர் வினோத்குமாரை கத்தியை காட்டி மிரட்டி அவர் வைத்திருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வினோத்குமார் பரமத்தி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் நடைபெற்ற பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று தென்னிலை வைரமடை சோதனை சாவடியில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக அவ்வழியாக வந்த ஆந்திர பதிவெண் கொண்ட காரை சோதனை செய்தனர். அதில் ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த மனுபடி சாய் தேஜா, கம்மா சங்கரம்மா, பாலாஜி ஆகியோர் இருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வினோத்குமாரிடம் கைவரிசை காட்டியது இந்த கும்பல்தான் என தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த மாதம் பரமத்தி பகுதிகளில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து திருடியதும் இந்த கும்பல்தான் என தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஆந்திர மாநிலத்தில் பல திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டதாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. கார் மூலம் ஊரூராக சுற்றி நோட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.